அண்ணாமலை அவர்கள் மீண்டும் களத்தில் இறங்கியிருக்காங்க. இதனால் பிஜேபி தலைமை அண்ணாமலை அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு கொடுத்திருக்கு. என்ன பொறுப்பு? இதுக்கு மேல தமிழக அரசியல் எப்படி இருக்க போகிறது? டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிட்ட அப்புறமா பிஜேபி கட்சி தமிழகத்தில் கொஞ்சம் சோர்வடைந்து தான் இருந்தது. முக்கியமா நயனா நாகேந்திரன் அவர்கள் எங்க போனாலுமே அண்ணாமலை மாதிரி உங்களால செயல்பட முடியல, அண்ணாமலை மாதிரி உங்களால பேச முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருந்து ஒவ்வொருத்தரா விலகி கொண்டிருந்தார்கள். இது பிஜேபிக்கு பெரிய அடியா விழுந்தது. என்னதான் இவங்க விலகி கொண்டிருந்தாலுமே அண்ணாமலை கூட அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க. தொடர்ந்து ஒரு பக்கம் பிஜேபி அண்ணாமலையை நிராகரித்து கொண்டே இருந்தது. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனா அதே பிஜேபி தலைமை இப்ப அண்ணாமலைக்கு மிக முக்கியமான பொறுப்பு கொடுத்திருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதாவது ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு, அதாவது கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைப்பாளருக்கான தலைவர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. எச் ராஜா, அதுக்கப்புறமா பல பேர் ஒரு 5 குழுவா பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த 5 குழுவுக்கும் தலைவரா அண்ணாமலை அவர்களை நியமித்திருக்காங்க. அதனாலதான் டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் சந்தித்தாங்க. இது பிஜேபியில் ரொம்ப 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 முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் மீண்டும்